தமிழக கடலோர பகுதிகளில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவச் எனும் பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரத்தில் நடைபெறும் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பாக செய்தியாளர் ஆனந்தன் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். ஆனந்தன், பாதுகாப்பு ஒத்திகை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி கடந்த 2008 மும்பை தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் கடலோர மாநிலங்களில ஆண்டுதோறும் சாவா சவாஜ், அதே போல ஆம்லா ஆபரேஷன் உள்ளிட்ட பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்னைக்கு தமிழகத்தின் 13 கடலோர மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட 14 இடங்கள்ல இன்று காலை அதிகாலை முதல் நாளை மாலை 6 மணி வரைக்கும் இந்த பயிற்சி, அதாவது ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும். இதே போல இன்று ராமேஸ்வரம் அருகே ஓலைக்குடா என்ற பகுதியில ஒத்திகையின் போது இந்த பதுகி இருந்த, அதாவது ஒரு நாட்டு படகுல பதுகி இருந்த 14 தீவிரவாதிகள், அதாவது டம்மி தீவிரவாதிகளை கைது செய்த மெரைன் போலீசார் அவர்கள் கைப்பையில வச்சிருந்த வெடிகுண்டுகளையும் பறிமுண்டு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம், அதாவது ராமநாதபுரம், தேவிப்பட்டினம், தனுஷ்கோடி, தொண்டி, கீழக்கரை, மூக்கைய உள்ளிட்ட 14 கிராம பகுதியில இன்னைக்கு மெரைன் போலீசார், உள்ளூர் போலீசார், வனத்துறை, சுங்கத்துறை உள்ள கூட்டு ரோந்து பணியில ஈடுபட்டு வர்றாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.